இவற்றையெல்லாம் தேடி எடுத்து மிகச் சிறப்பாக அதை ஆவணப்படுத்துவதில் முன்னிலை வைக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பர். அந்த வகையிலே அவர் இன்றைக்கு நாம் அவரை அணுகும் போது எல்லா விஷயங்கள் குறித்து பேசிட்டு இருந்தோம். ஆனாலுமே சரி, கோவை வரலாறு என்ன அப்படிங்கிறத பத்தி எல்லாம் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது அதற்கு யார் கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு யோசிக்கும் போது நம்முடைய கவியன்பன் KR பாபு அவர்கள் ஞாபகத்துக்கு வந்தாங்க. ஏன்னா அவர் தான் கோயம்புத்தூர் தொடர்பான சின்ன சின்ன சம்பவங்களை கூட எளிய மனிதர்களை வரலாற்றுப்படுத்தி சந்தித்து தொடர்பான ஆவணங்களை எல்லாம் தெரிந்து அதை இது பண்ணியிருக்காரு. அந்த புக்கா போட்டிருக்காரு, தெரிந்த கோவை தெரியாத கதை அப்படின்னு சொல்லிட்டு. அதை நம்ம அண்ணாச்சி விஜய பதிப்பகத்தர் தான் புத்தகமா போட்டிருக்கிறாங்க. ஸோ அவரை இன்று நாம் சந்தித்ததிலே உங்கள் சார்பிலே சந்திப்பதில் பெருமை கொள்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் விஜய். அது என்னது? அது தெரிந்த கோவை தெரியாத கதை. தெரிந்த கோவை தெரியாத வரலாறுன்னு தான் சொல்லணும். ஆனா தெரிந்த கோவை தெரியாத வரலாறுங்கிற வார்த்தை வந்தா ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் வரலாறு படிக்கிறது போர் அடிக்கிற விஷயம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருந்துச்சு மக்கள் மத்தியில. அதனாலதான் கதைன்னு போட்டேன். ஆனா அது வரலாறு. இதை யார் சொன்னாங்கன்னா, இந்த நூல் வெளியீட்டு விழா 2005 கோயம்புத்தூர் பிறந்த நாள் நவம்பர் 24. அதை ஒட்டி 200 ஆண்டுகள் ஆச்சுங்க. கோயம்புத்தூர் பேப்பர் ரீதியா நிர்வாக ரீதியாக ஆட்சிக்கு வந்து அந்த நினைவாக 200 ஆண்டுகளுக்கு முடிஞ்சது நினைவாக 205 மே தினத்தன்னைக்கு இந்த நூல் வெளியிடும் போது ஸ்டாலின் குணசேகரன் ஒரு பெரிய நம்ம ஈரோட்டுக்காரர். ஆமா, கண்காட்சிகளை நடத்துவது அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டை உருவாக்கணும். அவரு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தை சார்ந்தவர், சிறந்த சிந்தனையாளர். அவரு தான் இந்த நிகழ்ச்சியை சொன்னாரு. பாபுவோட இதை எப்படி கதைன்னு போட்டிருக்காரு, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. வரலாறுன்னு சொன்னா ஓடிடுவாங்கன்ட்டு கதைன்னு போட்டிருக்காருன்னு சொன்னாரு. எனக்கு அது உண்மையிலே நான் நினைச்சுதான் சொன்னாரு. இது நூலாக வரும்னு இப்படி எழுதுவேன்னுலாம் நான் நினைக்கலைங்க. எனக்கு இதுல ஆர்வம் இருக்கிற உண்மை. நான் தான் இதுல முன்னுரையில கூட சொல்லியிருப்பேன். இந்த சாண்டில்யன் படிக்கிற போது எனக்கு கிடைக்கிற சந்தோஷம் சமூக கதைகள் கிடைக்காம இருந்துச்சு. அப்ப 16-17 வயசுல. அதான் அந்த இட்லிக்கார தனாக்காக்கால இருப்பாங்க. அந்த வண்டியில எங்க வீட்டு செங்காடுக்கு முன்னாடி பாப்பநாயகுளத்துல அந்த தெருவிளக்கு வெளிச்சத்துல உட்காந்து சாண்டில்யன் படிப்பேன். வீட்டுல கரண்ட் லைட் இல்லை அப்பெல்லாம். அப்ப படிப்பேன், சாண்டில்யன் படிப்பேன், இந்த மாதிரி யவனராணி படிப்பேன். தனாக்கா வண்டி எல்லாம் இட்லி 6 முடிச்சுட்டு அங்கே வச்சிருப்பாங்க. அந்த வண்டியில் உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். அப்போ பார்த்தா நைட்டு 2 மணி கூட ஆயிரும். அப்போ செகண்ட் ஷோ முடிச்சிடலாம் கூட. அப்போல்லாம் சினிமா தேட்டரில் கூட்டங்கள் அதிகமாக இருந்தது. அப்போல்லாம் அணியணியா வருவாங்க. அதை நான் பேசிட்டு வருவாங்க. என்ன பாபுக்கு இன்னும் படிப்பு தீரலையா அப்படின்பாங்க. நம்மளுக்கு அவ்வளோ ஆர்வமாக வரலாற்று நூல் படிப்பேன். எனக்கு அதில் ஆர்வம். அப்புறம் ஒரு ஒரு திருக்குத்தனம்னு வைங்களேன், ஒரு மித்துன்னு சொல்லுவாங்க. அந்த பழைய விஷயங்களை சமகால இடங்களோடு தொடர்படுத்தி பார்க்கறதுல எனக்கு ஒரு ஆர்வம். அந்த ஆர்வத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. மரபின் மேதன் முத்தையான்னு சொல்லி என்னுடைய நண்பர். ஆமாங்க, அவர் சிறந்த மரபு. உங்களுக்கு மட்டும்தான் நண்பரா? எல்லாரும் நிச்சயமா. நடத்துகின்ற பெரிய 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 ஆளுமை. அவர் போற அவர் தான். அவரு நண்பர் ஏன் சொல்றேன்னா, அவர் நண்பர்கள் உரிமையோட நான் இப்ப ஏன் உரிமையா பேசுறேன்? அதே ஆமாங்க, வாய்ப்பு கேட்டேன். அதனால நான் நண்பர் சொல்றேன். இல்ல எல்லாத்துக்கும் போய் கேட்க மாட்டேன். இந்த கட்டுரை எழுதுறதுக்கு வாய்ப்பு கேட்கலீங்க. அப்ப நான் வருவாய்த்துறையிலே பணியிருந்தா, அடிப்பணியாளராக இருந்து என்னோட வருமானம் போகுதுல. எந்த வகையில் ஒரு 2000 ரூபாய் பட்ஜெட் பிரச்சனையா இருந்தது. எனக்கு அது ஒரு வேலை கொடுங்க, பகுதி நேரத்துல நான் செஞ்சுக்கிறேன்னு. எனக்கு என்ன வேலை? இந்த பத்திரிகையில இருக்கிற துணை ஆசிரியரா இருங்க. துணை ஆசிரியர்னா என்னன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் அவரு சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் நான் அதில் பிக்கப் பண்ணிட்டேன். சிறுபான்மையினர் துணை ஆசிரியரா பார்ட் டைம்ல பண்ணிட்டு இருக்கும்போது வரலாறு எழுதுறதுக்கு இந்த வாய்ப்பு அவர் தான் கொடுத்தாரு. அரை பக்கத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அவருடைய அவர் சொல்றாங்க, அரசகுமாரர்கள் ஏதோ கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி ராஜகுமார்கள் ராஜ சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னு அவருக்கு அந்த ஆர்வம் இருந்ததுனால இதை பத்தி நீங்க எழுதுங்க அப்படின்னாரு. அப்புறம் நான் ஒன்று எழுதி காமிச்சேன். பரவாயில்ல அப்படின்னாரு. 2வது அத்தியாயம் நல்லா இருக்கு, இதுதான் கட்டுரைக்கு இதுதான் தலைப்பு, எலிகள் அமைத்த நகரம்னு போட்டிருந்தேன். ரைட், நீங்க ரூட்டை பிடிச்சிட்டீங்க, இது உங்க ஸ்டைல் எழுதுங்க. அரை பக்கம் வாய்ப்பு கொடுத்தாரு. வாரத்துல ஞாயிற்றுக்கிழமை அது வெளியே வரணும், சனிக்கிழமைக்குள்ள எழுதி முடிக்கணும். நான் இங்கே பெருநாய்க்குமலை மணியர் ஆஃபீஸில் 3 மணி வரைக்கும், அப்போல்லாம் பகுதி நேரம் ஊழியர் 3 மணி வரைக்கும் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 4 மணி நேரம் அங்கே போய் உட்காந்து வேலை பார்த்துட்டு அந்த கட்டுரைகள் எழுதுறதுக்காக குறிப்பிட்டாங்க. அதிகாலை எழுந்திரிச்சு தொழாவது ஆரம்பிச்சோம் 6 மணிக்கு. எனக்கு இங்கே துணைவியார் பிக்கால வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. ரொம்ப 2 பேர், குழந்தை இல்லை.
ஆனா ரொம்ப நேரம் பற்றாக்குறேன். ஆனா காலை நேரத்துல ஆய்வுகளுக்கு போயிடுவேன். நேரம் போயிட்டு 10 மணிக்கு ஆஃபீஸ் போறதுக்குள்ள வந்து பாத்துக்குவேன். இப்படி அந்த தொடர் எழுதிட்டு இருந்தேன். அது கிடைச்ச வரவேற்பு 3 நாள் தொடருக்கு தான் மேட்ரு இருந்துச்சு எனக்கு. அவர் ஒரு கொங்கு நாட்டு வரலாறு கொடுத்தாரு. இதுல பாருங்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமான்னு பாருங்க அப்படின்னு. கொங்கு நாடு வரலாறு, இதுவோ எங்கள் கோவை 2 கொடுத்தாரு. எனக்கு இதுவோ எங்கள் கோவையில எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி விஷயங்கள் இருக்கு. நான் என்னோட ஸ்டைல்ல என்லார்ஜ் பண்ணிக்கிட்டேன். அப்பதான் அதுக்கு சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு காலை நேரம் போய் பார்த்தேன். சரியா அந்த விஷயங்கள் டேலியாச்சு. அப்புறம் 7 வாரத்துக்குள்ள தீர்ந்து போச்சு. அவர் கேட்டாரு, முடிஞ்சிச்சா உங்களுக்கு? இல்லைங்க, இருக்குதுன்ட்ட. போய் எங்கிட்ட எவிடன்ஸே கிடையாது. அப்புறம் என்ன பண்ணாது, ஒரு வாரத்துக்குள்ள அங்கேயும் தொலாவே மனிதர்களை சந்திச்சு சில விஷயங்களை கொண்டு வந்து மாட்டை பிடிச்சி மரத்தில் கட்டுற மாதிரி பல மேட்டரை கொண்டு வந்து கரெக்டான அந்த இடத்துல சிட்டிங்காக உட்கார வச்சு 2-3 வாரம் பண்ணேன். அதுவும் எடுபட்டுச்சு. கடிதங்கள் நல்லா வர ஆரம்பிச்சது. அப்புறம் இது எப்படியோ நான் எழுதிடுறோன்னு நிறைய எழுதணும்னு சொல்லி அப்புறம் நிறைய ஆய்வுகளுக்கெல்லாம் போய் எப்படியோ 52 வாரம் அதை எழுதினேன். அது சினிமாவை பற்றின செய்திகள் வந்து கோயம்புத்தூர் கோவையில் வளர்ந்த சினிமான்ட்டு அவர் இதுல ஒரு மலருக்காக மலருக்காக தங்கமுருகேசன் அவர் வந்து எனக்கு பாபு கிட்ட எழுதி வாங்கிக்கலாங்கன்னு சொல்லி அந்த ஒரு நல்ல A4 சைஸ்ல ஒரு 5 பக்கம் 4 பக்கம் வர கட்டுற மாதிரி கோயம்புத்தூர்ல சினிமா. அப்ப இந்த தெரிந்த கோவை தெரியாத கதைக்கு சினிமா வரலாறும் அதுல இருக்கட்டும்னு சொல்லி அது தனியாக எழுதின எடுத்து இதுல ஜாயின் பண்ணி தான் தெரிந்த கோவை தெரியாத கதை வெளியாச்சு. விஜயாபுரம் வேலாயுதன் நச்சு தான் இதைய வெளியிட்டார். கோயம்புத்தூர் கேட்கறது என்னன்னா, தஞ்சாவூர் எடுத்துக்கிட்டா மன்னர், மதுரை எடுத்துக்கிட்டா பாண்டியன், ஆமா, மாமல்லபுரம் எடுத்துட்டா பல்லவன். அதுக்கு அவங்களுக்கு ஒரு வரலாறு இருந்தது, அதற்கான கற்கோயில்கள் இருந்தது, செப்பு பட்டயங்கள், கல்வெட்டுகள் எல்லாம் இருந்தது. ஒரு மதுரையை எழுதணும்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் இதெல்லாம் இருக்கு. ஆமாங்க. கோவையில் என்ன இருக்குது? நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. கோவையில் நானே சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். கரெக்டா நான் என்னன்னா நல்லது இந்த ஏக்கம் எனக்கு வந்துச்சு. சேர சோழ பாண்டியர்கள்ங்கிறாங்க. மன்னர் காலத்து விஷயங்கள் அந்த சமூகம் எப்படி இருக்குன்னு நான் பாக்குற ஆர்வம் இருந்தது. அது கருதுகோளாத்தான் நான் பார்க்க முடியும். அதுல ஆதாரங்கள் இல்லாம இருக்கும். அதுல ஆதாரங்கள் கிடைக்குது. அங்க தஞ்சையில சோழ பேரரசு, பாண்டியன், சேரர்கள் எல்லாமே வரலாறு இருக்கு. நமக்கு என்ன வரலாறு இருந்திருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். அப்புறம் கொங்கு நாடுகளை பத்தி தேர ஆரம்பிச்சு. அப்ப எங்க இருந்தது கொங்கு நாடு? யாரோட பிடியில் இருந்தது? அல்லது தனி நிர்வாகம் இருந்ததுதான்? கொங்கு நாடு எல்லைகள் என்ன? இப்படி எல்லாம் தேட ஆரம்பிக்கும் போது இதுதான் இப்ப எங்க எழுத்துக்கள்ல வராத விஷயங்களா இருக்கு. 1949 கொங்கு நாட்டு வரலாறுங்கிற பேர்ல கோவை கிழார் கோமா ராமச்சந்திரன் செட்டியார்னு சொல்லி அவர் சிறந்த ஆய்வாளர். கொங்கு நாட்டுக்கு கோவை கிழார் அப்படி ஒரு ஆய்வாளர் நம்ம பார்க்க முடியும். அப்படி 83 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. ரொம்ப அக்யூரஸியா எழுதுவாருங்க. அவர் இந்து அறநிலைத்துறையினுடைய முதல் கமிஷனர். அவர் இந்த கோயம்புத்தூர் ஜோன் மேற்கு ஜோனுக்கு அவர் நல்லபடியா எழுதியிருக்காரு. அவரோட நூலுக்கு ஒண்ணு. அதுக்கப்புறம் 1923 பார்த்தா முத்துசாமி கோனார் எழுதியிருக்காரு. அது ரொம்ப கம்மியா எழுதியிருக்காரு கோயம்புத்தூர் வரலாறு பத்தின செய்திகளை. 49 ஐயா கோவை கிழார். 62 தி கொங்கு கண்ட்ரின்னு சொல்லி ஆரோக்கியசாமி இங்கிலீஷ்ல எழுதியிருக்காரு. அது வந்து வெகு மக்கள் மத்தியில் போல. கொங்கு நாட்டு வரலாறு ஐயா எழுதினது வந்து ஆய்வாளர்களுக்கெல்லாம் பெரிய பயன்படும். பட் எளிய மக்களுக்கு போய் சேரக்கூடிய மெத்தட்ல இருக்கு. இல்ல நான் தான் கேட்டேன். வரலாறுனாலே ஆராய்ச்சி அது என்னன்னாக்கா இந்த வருஷத்துல நடந்தது எப்படி வந்தாங்க அப்படிதான் இருந்தது. ஆனா உங்க புத்தகத்துல ஒரு பூலமேட்டுல ஒரு வீதியில சுத்திட்டு இருந்தவர்கிட்ட கேட்டிருக்கீங்க, ஒரு இட்லி கடைக்காரர்கிட்ட போய் கேக்குறீங்க, குரங்கு சேட்டு ஆஸ்பத்திரி எங்கேயா தொழா வரீங்க இல்லையா? இது அந்த எளிய மனிதர்களை வரலாறு படுத்துவது என்பது சாதாரண விஷயம். மெனக்கெடணும். எப்படி மெனக்கெட்டீங்க? அது கரெக்ட். அப்பதான் தேடி பாக்குறது 3 பேரு, முத்துசாமி கோனாரு, கொங்கு நாட்டு வரலாறு கோவை கிழாரு, ஆரோக்கியசாமி வந்தாங்க. அப்புறம் 1970-71 காளியப்பான்னு ஒருத்தர் இருந்தார். அவங்க பொண்ணு சக்தி தேவி எம்ஃபில் டிசிஸ்க்காக கொண்டு கோவை நகர வரலாறு. அப்புறம் வந்துட்டா நேரா கௌதமனையா தான் வர்றாரு. 94 சூலூர் வரலாறு எழுதுறாரு. அப்படின்னா இதுல நம்ம என்ன பண்ணணும்? இதெல்லாம் நல்லா ஆய்வாளர்களுக்கு பயன்படக்கூடிய நூல். எளிய மக்களுக்கு போய் சேரக்கூடிய வழியில ஏதாவது பண்ணலாம்னு சொல்லி எனக்கு அந்த மாதிரி சாதாரண அடித்தளம். அதாவது இந்தியாவின் வரலாறு சக்கரவர்த்திகளின் வரலாறு தான். ஜெர்மானிய வரலாறு சாமானியர்களின் வரலாறு அப்படின்னு வளம்பிரிச்சான் சொல்லுவார். சாமானியர்களின் வரலாறு எங்கே? அடித்தள மக்களின் வரலாறு எங்கே? நீங்க வந்து உதாரணமா இப்போ கல்வெட்டு செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. 9ஆம் நூற்றாண்டுல கோயம்புத்தூர் உருவானது. அதை நான் சொல்லிடுறேன். அந்த கியூரியாசிட்டி அது. 9ஆம் நூற்றாண்டுல கோயம்புத்தூர் உருவானது. 800 சில்லறையில் இருக்குது. 1ஆம் ஆதித்யன் காலத்துல. அது சேரன் பெருமாள் இங்க வந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் செய்தி இருக்குது. அதுக்கெல்லாம் ஆய்வுக்குரியது. ஆனா 1ஆம் ஆதித்யன் தஞ்சை பேரரசுடைய நீட்சியாக கொங்கு நாட்டை கைப்பற்றினான். அப்ப கொங்கு நாட்டுல இருக்கிற தங்கங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் கொங்கின் கனகம் வேந்தான் அப்படி சிதம்பரத்துக்கு
மேல் கூரையில ஆமா ஆமா மரக்கூரைகள் அப்பெல்லாம் கோயில் இருந்தது. ஆமா அது தங்கம் வேந்தது கொங்கு நாட்டு தங்கம் தான் அப்படிங்கிற ஒரு ஆய்வு ஒரு கல்வெட்டுல இருக்கு. சிற்பி ஐயா சொல்லியிருக்காரு. சிற்பி ஐயா சொல்லியிருக்காரு. கொங்கு நாடுங்கிற இதுல வானவராயர் ஃபவுண்டேஷன் தொகுதி இதுல அதுல இருக்கு. ஆக இந்த வரலாறை செதுக்கி வச்சவன் யார்? கொங்கில் கனகம் வேந்தான்னு செதுக்கி வச்சா. ராசகேசரி பெருவழின்னு ஒண்ணு இருந்தது. கேரளா கொச்சின் வரைக்கும் போய் மீனாட்சி கூட போய் பார்த்தாங்க. ஆமா இந்த கொச்சின்ல இருந்து வெளிநாட்டுக்கு 1500 கிலோமீட்டர் வந்து கேரளா கடற்கரை இருந்து நேரா உங்களுக்கு பார்க்க முடிஞ்சா அங்க முஸ்லீம் கண்ட்ரிஸ், கிறிஸ்துவ, சிரியா எல்லாம் இருக்கும். அதெல்லாம் அப்ப நேரம் அங்க வணிகர்கள் கடல் வந்தாங்கன்னா கொச்சின்ல இறங்குறாங்க. அவங்க இறங்கி நேரம் அங்கிருந்து நேரம் எங்க வர்றாங்கன்னா கொங்கு நாடு தான். அந்த மலைகள் வாசல் திறந்ததுமே இங்க வெள்ளலூர் சந்தையில தான் பெரிய வியாபாரங்கள் வணிகமே நடந்தது. கொங்கு நாட்டினுடைய நீலமணிகள் இதெல்லாம் வெள்ளலூர் சந்தையில் கிடைச்சது. அங்கிருந்து குதிரை எடுத்துக்கிறாங்க. அங்க கப்பல்ல வந்தவங்க குதிரையில் வந்துடுறாங்க. அப்ப இந்த குதிரைகள் நிறைய இங்க வந்துடுறாங்க. இப்ப இந்த கல்வெட்டு செய்தியை ராசகேசரி பெருவழிங்கிற ராசகேசரிங்க பட்டம் அந்த ஆதித்தனுக்கு அந்த பெருவழியை இவன் தான் படைச்சான், எக்ஸ்டெண்ட் பண்ணா, நல்லா எலாபரேட் பண்ணி ரீஒர்க் பண்ணா அப்படிங்கிற விஷயத்த கல்வெட்டுல அவர் எழுதி வச்சிருக்கான் அங்க. அப்ப எழுதி வச்சான்னு சொன்னா அந்த கல்வெட்டுல ஆதித்த மன்னனுடைய பெயரும் புகழும் வருது. அந்த கல்வெட்டு செதுக்குனா பாத்தீங்க யாரு அவன்? யாரு? ராஜராஜ சோழன்ல டைரக்டர் யாரு? என்னோட கேள்வி என்ன கேள்வி என்னன்னா ஏபி நாகராஜன் அதுதான் ஃபர்ஸ்ட் சீனே சிலை வடித்தவருக்கு தான் முக்கியத்துவம். ராஜராஜ சோழன் படத்துல எல்லாரும் மன்னவரான்னு ஓடி போயிருவாங்க. ஆனா அந்த மன்னனே இங்க வந்துருக்கு. அந்த மன்னன் ராஜராஜ சோழன் காம்பு அந்த எச்சில் துப்புறான்னு ஏந்தி நிற்பான் கையில கிண்ணத்தை வச்சுட்டு. இப்ப இது ஏபி நாகராஜனுடைய பார்வை எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏபி நாகராஜன் எப்படி எழுதுவாரு தெரியுங்களா? பேப்பர்ல பென்சில்ல தான் எழுதுவாரு. ஒரு கையில ரப்பரு, ஒரு கையில பென்சில். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு கட்டுரையோ ஒரு கவிதையோ ஒரு படைப்போ வெற்றி பெறுவதற்கு வந்து அந்த இது திருத்தங்கள் தேவைப்பட்டு கொண்டே இருக்கும். அதை போட்டே இருந்தா தான் மேம்படும். அதுக்கு அழிச்சழிச்சு எழுதணும். அது பேனால் எழுதுனா அழிக்க முடியாது. பென்சில் எழுதி அங்க டைலாக் திருவிழா காலத்தை ஜெயிச்சுனதுக்கெல்லாம் அவர் பென்சில் எழுதுனதா காரணம். அப்ப என்ன சொல்ல வரேன்னா இப்ப அதை செதுக்குனா பாருங்க. சாதாரண அடித்தல் உழைக்கும் மக்கள் அந்த ராஜகேசரி பெருவழி வெண்பால் எழுதி வச்சான் செதுக்குனா பாருங்க. அவன் வந்து ஒரு எழுத்துப்பிள்ளை எல்லாம் செதுக்கணும். பேப்பர்ல எழுதுனா ரப்பர் வச்சு அழிக்கலாம். இன்னைக்கு இங்க் பேனல் எழுதுனா கூட அதுக்கு லிக்விட் வச்சு நம்ம அழிச்சிடலாம். ஏங்க பேப்பர் தப்பா போயிட்டா கூட கசக்கி எரிஞ்சிடலாம். ஏங்க ஒரு கல்வெட்டில் எழுதுறான். கல்வெட்டில் எழுதும் போது அது உடல் உழைப்பு தொழிலாளி தான் அடிப்பான். அந்த தோல் எவ்வளவு பலம் இருக்கணும். அப்ப என்னை மாதிரி சாதாரணமா இருந்தா அவனுக்கு எப்படி கல்வெட்டு செதுக்க முடியும்? அவன் அடிச்சானே, அவன் எப்படி சாப்பிட்டான், அவன் பொண்டாட்டி வந்து எப்படி சோறு கொடுத்தா, அவனுக்கு கூலி என்ன, அவனுடைய உழைப்பு நீங்க அவன் உடல் என்ன பண்ண, அவனுக்கு என்ன சம்பளம், யாரு இந்த ஓலை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருப்பா. இப்படி எல்லாம் நான் பார்க்கும்போது இந்த எளிய மக்களின் வரலாறு தான் நமக்கு பெருசா தெரியுது. என்னுடைய குலதெய்வ கோயில் வரலாறு நான் தேடினேன். ஒரு குலமண் இருந்தாக்க வரலாறு தேடுவாங்க நமக்கு ஆதி. அப்ப டக்குன்னு ஒரு பட்டயம் கிடைச்சது, பேரூர் பட்டயம். 1499. அப்படிங்களா? பேரூர் ஏரி வெட்டி அதுல வந்து இன்னாருக்கு நாங்க கூலி கொடுத்தோம்னு சொல்லி அதுல வருது. அது ரொம்ப அதுல எங்க குளத்து பேர் வருது. ஓ சரி சரி. ஆனா உடல் உழைப்பு தொழிலாளிகளுக்கு அந்த மரியாதை கொடுத்துருக்கான். அவன் போட்டிருக்கான். அதை வச்சு என்ற குளம் 1499 இருந்தது. உடல் உழைப்பு செலுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறது அது பெருமை தானுங்க. நீங்க உழைப்பு செலுத்தினதுல நம்ம பெருமை, நம்ம பணம் சம்பாதிச்சேன்னு பெருமை அடைகிறதெல்லாம் நம்ம பெரிய சந்தோஷம் இல்லாம இருக்கலாம். உடல் உழைப்புல சரி கருத்து உழைப்புலையும் சரி நம்ம பங்கு நிறைவு செஞ்சோம்னாவே அது ஒரு பெரிய திருப்தியா இருக்கும். அதுதான் ஒரு அந்த உடல் உழைப்பு தொழிலாளர்களே இந்த கதையில நீங்க கொண்டு வந்திருக்க நிறைய பெரிய விஷயம் நிறைய வந்திருக்கும். அப்போ எனக்கு தோணுச்சு. அப்போ வந்து ரைட்டு இந்த 9ஆம் நூற்றாண்டுல உருவாச்சு. 9ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இது எப்படி ஆச்சு? 9ஆம் நூற்றாண்டு சோழனுடைய அவங்க சதுர வடிவ தெருக்கள் தான் அமைப்பாங்க அங்க. அதே மாதிரி இங்க நம்ம டவுன்ல அமைச்சிருக்காங்க. கோவைக்குள்ளார் அதெல்லாம் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் அப்படின்னு பார்த்தா எல்லைகள் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் ஜில்லாவே பெருசு, கோயம்புத்தூர் மாவட்டம் நானதுக்கப்புறம் சிறுசாயிடுச்சு. இப்போ கொங்கு நாடு என்பது எல்லை வந்து இப்போ உங்களுக்கு அந்த ஒரு செய்தி சொல்லணும். இந்த இலக்கியம் சம்பந்தப்பட்டது, இலக்கியத்தில் ஆழங்கால் பட்டது தான் வரலாறு எழுதுறதுக்கு உதவியா இருக்கும். இப்போ கல்வெட்டுகள் வந்து பெரும்பாலும் எழுத்து வடிவில் செதுக்குனாங்கன்னா அறிக்கைனா பெருசா இருக்கும். சுருக்கமா என்னடா பண்ணா தமிழ் இலக்கிய வடிவத்துல வெண்பான்னு ஒண்ணு இருக்கு. அது 15 வேர்ட்ஸ் தான் இருக்கும். சீர் அந்த 15 சீர்களுக்குள்ள அந்த பயிற்சி உள்ளவங்க அந்த விஷயத்தை பூரா அடக்கி வச்சிருப்பான் அந்த புலவன்.
அட்டைக்கு செறிவா வச்சிருப்பான். கல்வெட்டுல அது போட்டோம்னா அதுக்கு இருந்து எலாபரேட்டா பல பெரிய பெரிய பல புத்தகமே விஷயங்கள் தெரியும். எழுதலாம். ஆமா ஆமா. அது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச தெரியாத 32வது அத்தியாயத்தில் எழுதியிருக்கேன் நினைக்கிறேன். அப்போ வரும்போது நான் அதை சொல்றேன். சரி சரி. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த எல்லைகள் என்பதை சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோ கொடுத்துடலாம் எனக்கு அறிமுகம். இல்ல நான் கேட்கறது, யார சந்திச்சீங்க? எத்தனை பேரை சந்திச்சிருப்பீங்க? நிறைய சந்திச்சிருக்கிறேன். அதான் சொல்றேன் பாருங்க, குரங்கு சேட்டா குரங்கு சேட்டு எப்படின்னா பிடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டிருக்கீங்க. பெரியநாயக்கி சுப்பிரமணிய தான். ஆமா, அது எப்படி அவருக்கு எப்படின்னா எனக்கு என்ன கொங்கு நாடும் சமணமும்னு ஒரு நூல், கோவைக்கிழாரனுடைய இன்னொரு நூல், அதை படிச்சுட்டு இருந்தேன். அது சமண மதம் கொங்கு நாட்டுல எப்படி வந்ததுன்னு. அதுல ஒரு இடத்துல சமணம்னா ஜெயின்ஸ், மார்வாடின்னு கூட சொல்லுவாங்க அவங்கள, குஜராத்திஸ் ஆக மொத்தம். மார்வாடின்னு சொல்ல முடியாது, அது விற்பனை சம்மதம். கொங்கு நாடு சமணம் நூல்ல சில செய்தி கிடைச்சது. அப்போ இந்த குரங்கு சேட் ஆஸ்பத்திரி பத்தி அவர் லைன் கோட் பண்ணியிருந்தார். இவங்க இதில் தான் கட்டினாங்கன்னு சொல்லியிருந்தார். அப்போ வந்து இதுல நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்லி போட்டு அவரை தலாவி பிடிச்சி அந்த விஷயங்கள் எல்லாம் தொலாவி எடுத்து போகும்போது தான் அது ஆஸ்பத்திரி விசாரிக்க போகும்போது எடுக்க தள்ளுவண்டியில தள்ளுவண்டி கடை போட்டிருந்தார் ஒருத்தர். அவனுக்கு தெரியும், போய் கேளுங்கன்னு அவர்கிட்ட போய் அங்க இதை பத்தி கேட்க போகும்போது, நீங்களே இது எதுக்கு கேட்கறீங்கன்னு கேட்டாரு. நான் தான் சிறுபான்மையில் ஒரு பத்திரிகை, நான் சிறுபான்மையில் ஒரு பத்திரிகை எழுதிட்டு இருக்கிறேங்க, கட்டுரையில அதுக்கான்னு சொல்ல வர்றேன். ஏன்னா சிறுபான்மையில் சொல்லி முடிஞ்சதுமே விட்டுறாதீங்க, அந்த பேப்பர் பிடிங்க, அதுல ஒருத்தன் எழுதிட்டு இருக்கிறான், அவனை கேட்ட எல்லாம் தெரியும். அந்த அவன் அப்படிங்கிறது நான் தாங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வந்து இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளை நாம தரவுகளோட குடுக்குறோம், அவனுக்கு நம்புறான், அவனுக்கு பிடிச்சா போதும் எனக்கு. அப்புறம் நம்ம ஆய்வாளர்கள் எப்படி வேணா கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆய்வாளனுடைய மனசை பிடிக்க வைக்கிறதுக்கும் அவங்க ஆய்வுக்குள்ள நாம இருக்கிற பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் கல்வி துணை கொண்டு போய்க்கலாம். இது வந்து அந்த ரசனையின் அடிப்படையில் போனோம்னா இந்த மக்களுக்கு ஈஸியா ரீச் ஆயிருக்கும் கொங்கு நாட்டு வரலாறு அப்படிங்கிற எண்ணம் வந்தது. நிறைய அடிமக்கள் அன்னூர் வரலாறு, கொங்கு சோழர். ஆமா, அன்னூர் வரலாறுன்னா டாக்டர் புவனா ஜீவானந்தன் ரம்மையார் வந்து அன்னூர் வரலாறு. பூங்குன்றன் ஐயா கொங்கு நாட்டிலையும் சரி தமிழ்நாட்டிலேயே ஒரு தொல்லியல் அறிஞர்கள் முக்கியமானவர் பூங்குன்றன் ஐயா, காப்பாட்சியராக இருந்தவர் அரசாங்கத்துக்கு. அந்த புவனா ஜீவானந்தம் கொடுத்த அன்னூர் வரலாறுல சில செய்திகள் எனக்கு கிடைச்சது. அந்த அம்மாவை நான் நேரடியாக சந்திச்சு சில விஷயங்களை கேட்டேன், அவங்க துணையா இருந்தாங்க. சில துணை நூல்கள் எல்லாம் எனக்கு குழந்தைவேலன் ஐயா வந்து சாந்தி ஆசிரமம் முன்னாடி ராசகேசரி பெருவழி அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அந்த நம்ம நண்பர் மீனாட்சி போனாருன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த ராசகேசரி பெருவழியை கண்டுபிடிச்சவரே குழந்தைவேலன் தான். 1975 அவர்தான் கண்டுபிடிச்சாரு. அவர்தான் குழந்தைவேலன் தான் கண்டுபிடிச்சது. அப்ப நேரடியா வந்த போட்டோ போட்டு 1975 வந்த ஒரு நாளிதழ் போட்டோ என்கிட்ட இருக்கு. அதுக்கான ஆதாரம் சில பேருக்கு நான் சேகரிச்சேன். அவருதான் கண்டுபிடிச்சது. அப்புறம் அதெல்லாம் அப்ப வந்து அதுக்கு பிறகு உலகத்தமிழ் மாநாட்டுல கூட அந்த பத்தின கட்டுரைகள் வந்து 1981 பிப்ரவரி 5 நினைக்கிறேன். அப்போ ஜனவரி 5 பிப்ரவரி 5 எம்ஜிஆர் நடத்தினார் 5ஆம் உலகத்தமிழ் மாநாடு. அதுல அந்த மலர்ல இந்த கட்டுரையில வந்து அந்த இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ராசகேசரி பெருவழியா இப்ப நான் என்னோட ஆய்வுல நம்ம எளிய பத்திரிகையில முறை எழுதினேன். 75 எழுதுனதுக்கு அப்புறம் பெரும்பாலும் பத்திரிகைகள் கொங்கு நாட்டு வரலாறு யாரும் எழுதல. இப்ப நான் 2002 இதை எழுதிட்டு இருந்தேன். அப்பதான் நான் தான் முதல்ல கொண்டு வந்தேன் ராசகேசரி பெருவழி. அந்த வெண்பாவை எடுத்து போட்டேன். அந்த வெண்பாவில கொஞ்சம் வெண்பாவில மூலமா இரட்டை புலவர்கள் உருவானீங்க. இரட்டை புலவர்கள் உருவானது வேறு வரலாறு, அது வச்சுக்கலாம், கூப்பிட்டே வச்சுக்கலாம். இரட்டை புலவர் நான் வாழ்நாள்ல நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிற காரணமே இரட்டை புலவர்களாக நானும் மீனாட்சியும் சேர்ந்து ஒரு நூல் நேரிசில் உரிசின் படைச்சோம். என்ன பேரின்பம்னா ஒரு அறிவார்ந்த மனிதனோடு பழகுவது. அறிவு பேரின்பம் தான். அதாவது சொன்ன அறிவு பேரின்பம், அறிவு அற்றம் காக்கும் கருவி. மீனாட்சி மாதிரி நல்ல உங்களை மாதிரி அறிவுபூர்வமான கேள்விகளோடு அறிவுபூர்வமான கலந்துரையாடலோடு தேடல் வேணும். மாவேந்தர் பாரதிதாசன் சொன்னார்ல, என்ன சொன்னாரு, மங்கை ஒரு தரும் சுகமும் மா தமிழுக்கு ஈடில்லை என்று சங்கே முழங்கினார். மா தமிழ் என்ன அறிவு தேடல், அறிவுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு தமிழுக்கு, விளக்கம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்க டெப்த் தேடல், ஆய்வுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. தமிழ்னா விளக்கம் எல்லாமே இருக்கு. தமிழ்ல அறிவினுடைய உச்சம். அது உலகத்தினுடைய மூத்த மொழி இல்ல, உலகத்தினுடைய ஆய்வுகளும் இன்னைக்கு பறந்துட்டு இருக்குது. அமெரிக்காக்கார 60 என்பா எழுதுறான். அந்த ஹிடோஷின்னு ஒருத்தர் ஓராண்டுக்கு நம்ம கவனிச்சோம்ல. அதாவது உங்களுக்கு மீனாட்சின்னு ஆரம்பிச்சா அந்த வேற டாபிக்கா போயிடும், வேற போயிடும். பட் அதையும் நம்ம பார்க்கணும்.
அது பாக்குறோம், அதையும் பாக்குறோம். பாக்குறோம். வெண்பாங்கிறதுலதான் உங்களுக்கு எல்லாமே அடக்குமா. உங்க இந்த தேடல் தெரிந்த கோவை தெரியாத கதைக்கு ஆரை நாட்டு வரலாறு அது இதெல்லாம் ஆரை நாட்டு வரலாறு ஆரை நாடு. அதாவது ஆரை நாடுன்னா உங்களுக்கு ஏறக்குறைய கொங்கு மண்டலம் முழுக்க 6 நாடுகளாக பிரிக்கப்பட்டது. அந்த 6 நாடுகள்ல ஒரு நாடு கொங்கு நாடு. 6 ஆரை நாடு. சாரி, கொங்கு நாட்டிலேயே 6 நாடு. ஆரை நாட்டுப்பாங்க. 6 நாடுகள் உள்ளடக்கியது கொங்கு நாடு. கொங்கு நாடு 24 நாடுகளை உள்ளடக்கியது தமிழக மண்டலம், சேர சோழ பாண்டிய மண்டலம். சரிங்களா? கொங்கு நாடு ஒண்ணு. இப்போ தமிழகம் 6 பிரிவா இருக்குங்க அந்த காலத்துல. என்ன? சேரன், சோழன், பாண்டியன், அப்புறம் பல்லவன், அந்த மண்டலம், துளு மண்டலம், கொங்கு மண்டலம். இப்படிதான் உங்களுக்கு மண்டலங்கள். கொங்கு நாடு என்னன்னா பெரும்பாலும் வந்து சேரர்களின் ஆட்சியின் கீழும், பாண்டியர்களின் ஆட்சியின் கீழும், சோழர்களின் ஆட்சியின் கீழும் அப்படியே இருந்ததுனால அதுக்காக தான் நான் கேட்டேன், இங்க என்ன வரலாறு இருக்குது எழுதுறதுக்கு. இங்க குட்டி குட்டி சிற்றரசர்கள் இருந்த காலத்துல ஏற்பட்ட வரலாறு தேடுறமே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, ஆனா இருந்திருக்காங்க. பேரரசர்கள் வந்து பேரரசு இங்க மையமாக வைத்து ஆளவில்லை. இப்ப உங்களுக்கு ஒரு வித்தியாசமா சொல்றேன். எதை மையமாக வைத்து ஆண்டார்கள் சொன்னா, பாண்டியர்கள் வந்து மதுரை மையமா வைத்து ஆண்டார், சோழர்கள் தஞ்சையை மையமா வைத்து ஆண்டார், சேரர்கள் வந்து வஞ்சி மையமாக வைத்து ஆண்டார். கொங்கு நாட்டுக்கு தலைநகரம்னா பொண்ணு இல்லையே. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், உலகம் பூமி உருண்டையவே 5ஆ பிரிச்சவன் தொல்காப்பியன். குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடம், காடு வந்து முல்லைங்கிறது காடு சார்ந்த இடமும், மக்கள் வாழும் இந்த பகுதி வயலும் வயல் சார்ந்த இடமும் இது மருதான். அதுக்கப்புறம் கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல், மணல் மணல் சார்ந்த இடம் பாலை. இதுல மருத நிலம் தான் நம்ம மக்கள் வாழும் பகுதி. ஆனால் சேரர், சோழர், பாண்டியர் இந்த பூமிகளை எல்லாம் விட கொங்கு நாட்டுல மட்டும் வனமும் மனம் சார்ந்த பகுதியும் அதிகம். வயலும் ஏன் சொல்லுங்க, கேரளா மலைநாடுங்கிறோம். அது முழுக்க மருதான். அது அங்க இருக்கிற பேர்கள் பூரா தூய தமிழ் பேரு. தமிழ் பேர். நம்ம நாடுதான், தமிழ்நாடு தானுங்க. அது தமிழ்நாடு தானே. ஆமா. இப்ப என்னன்னா, நம்ம தைரியமா வந்து தமிழ் இருந்ததுதான் மற்ற மொழிகள் பிரிஞ்சது. எல்லாம் ஒரு குடும்பத்து மொழி தமிழ் தான். ஒரு உற்று உணர்வை இந்த தலைமுறைக்கு நம்ம ஏற்படுத்தணும். இல்லைன்னா அண்டை அயல் உறவுகள் வந்து நல்லா இருக்காம போயிடும். அப்போ இந்த கொங்கு நாடு ஏன் அப்படின்னா, ஒரே ஓவர் பவுண்ட்ல காமராஜர் பரம்பிக்குளம் மாறியாரு 5 நிமிஷம் ஒரே நாள்ல ப்ராஜெக்ட் போட அப்படின்னு பேசி நம்ம ஒரு பிரச்சனை 5 நிமிஷம் நானும் நீ ஒரே ஜெயில தான் படிச்சிருந்தான். அவ்வளவுதான். உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை? நீ கம்யூனிஸ்ட், நான் காங்கிரஸ். இன்னைக்கு நடுவர் என்ன அது பிடபிள்யூடி செக்ரட்டரி பேசுறது, நம்ம பிடபிள்யூடி செக்ரட்டரி பேசுறது, அதுக்கப்புறம் அந்த அமைச்சர் பேசுறது, அதுக்கப்புறம் இந்த அமைச்சர் பேசுறது. நீ நானும் பேச மாட்டோமா? என்ன? ஐயோ, நான் ஒண்ணு எதுவுமே சொல்ல, நீங்களே பேசுறீங்க. உங்களுக்கு என்னதான் வேணும் காமராஜ்? ஒண்ணு வேணாம், தண்ணி வேணும். அப்புறம் ஒரு அக்ரிமெண்ட், நீ ஒண்ணு பாரு, அக்ரிமெண்ட் எல்லாம் பேசுறது இல்ல. நீ எழுது எவ்வளவு தண்ணி கொடுக்கணும்னு. நீ எழுதி நீ கையெழுத்து போடாம கொடுத்துரு. முதல்ல நான் கையெழுத்து போடுறேன், நான் படிச்சே பார்க்காம கையெழுத்து போடுறேன், நீ அதை கையெழுத்து போடுக்க, வேலை முடிஞ்சது, உன் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து அந்த உறவுகள் நாம் மறுபடியும் காப்பாற்றணும்னா வரலாறுகள் மூலம் ஒரு இன்கனெக்ஷன், ஒரு கனெக்ஷன் இருக்கிறது நல்லது. வேற நாடு நம்ம நாடு, நம்ம நாடு. அப்போ வந்து இந்த கொங்கு நாட்டு எல்லைகளுக்கு 24 நாடுகள் ஒரு நாடு கொங்கு நாடுன்னா எல்லை என்ன பிரிச்சிருந்தாங்கன்னா, நான் ஏதாவது சொல்ல வரேன். வெண்பா மறுபடியும் வெண்பா நம்மளை விட்டு போகவே போகுது. இதை நீங்க எல்லைகளா வாயில உங்களுக்கு லிஸ்ட் போட்டீங்கன்னா மறந்துடும். எல்லாமே லிஸ்ட் போட்டா கூட மறக்கக்கூடாத சில விஷயங்களுக்கு தமிழ் அறிஞர்கள் அதை வெண்பா பேட்டர்ன் கொண்டு அது வித்தமிக்கு அந்த மாதிரி அது கேட்டா அப்படியே வெண்பா இருகாலில் கல்லானை பெண்பாவை பெற்றாலை பெற்றால் பிறநகைக்க பெற்றால் சொல்லுவான் ஒரு புலவன். 2 சிறப்பு சொன்னாவே வெண்பா மனப்படாது. அந்த மாதிரி அவர் பேட்டர்ன்ல எழுதி வச்சா கொங்கு நாட்டு எல்லைகளை. வடக்கே தலைமலை வைகாவூர் தெற்கு, வடக்கே தலைமலை வைகாவூர் தெற்கு, குடக்கே பொறுப்பு வெள்ளி குன்று, கிடக்கும் களித்தண்டலைமே காவிரி சூழ் நாட்டு குளித்தண்டலையளவு பொங்கு அப்படி ஒரு வெண்பா. இது வந்து நீங்க பொருள் புரியாம இருக்கலாம், பொருள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முடிஞ்சது. அவ்வளவு வடக்கே தலைமலையில தலைக்காடு, கொள்ளைக்காடு, தலைக்காடு கொங்கு நாட்டுடைய எல்லை. வைகாவூர் தெற்கு, பழனி தெற்கு. ஆமா, சரிங்களா? குடக்குன்னா மேற்கு, குடக்கே பொறுப்பு வெள்ளி குன்று, வெள்ளிமலை, வெள்ளிங்காடு இல்ல வெள்ளிமலை. அப்புறம் வெள்ளிங்கிரி மலைங்கிறோம். கிரிங்கிறது மலைதான், வெள்ளிங்கிரி. கிழக்கே வந்து குளித்தலை வரைக்கும் தண்டலையும் அலையும் பொங்கு, குளித்தண்டு அலையளவும் பொங்குன்னு ஒரு வெண்பம். இவ்வளவும் கொங்கு நாடு தான். இந்த கொங்கு நாட்டுல நான் என்ன பண்ணேன்னா, கட்டுரை சுவைக்காக கோயம்புத்தூர் மட்டும் இல்லாம அங்கங்க வேறு வேறு இப்ப இருக்கிற மாவட்டங்கள் இருக்கிற சுவையான செய்திகளையும் எடுத்துக்கொண்டேன். அது முழுமையா
ஒண்ணுங்க. ரெண்டாவது உங்களுக்கு மேடு தானுங்க, ஏன் வனசாந்தா இருக்குது? இங்க சமமா இருந்தா தானே உங்களுக்கு தண்ணி பாயி. ஆமா சரி, தமிழ்நாட்டுல நான் கேட்கிறேன், மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து அத்தனை நதிகள் உருவாகுது. அத்தனை நதிகள் கம்மி தான். ஆமா அது கர்நாடகத்துக்கான சில நதிகள் நல்லா இருக்கு. காவிரி தமிழ்நாட்டுல தான் இருந்துச்சு. ஆமா இப்ப எல்லா நதிகளும் கிழக்கு நோக்கி தான் பாய்கின்றன, ஆமா மேற்கு நோக்கி தான் ஒண்ணும் நகருது. இல்ல ஏன்? ஒண்ணும் இல்ல. கடல் மட்டத்திலிருந்து 1350 அடி உயரத்துல கொங்கு நாடு இருக்குது. உயரம் இங்கிருந்து தண்ணி அப்படி கீழே போகுதுங்க. அப்போ எங்களுக்கு கிணறு வெட்டும் தொழிலும் இந்த போரு இப்படித்தான் நம்மளுக்கு பயன்படுத்துது. எனவே கொங்கு நாடு வந்து அவர்கள் கைப்பற்றும் அளவிற்கு வளமாக இல்லை. அங்கங்க ஆண்டுக்கு போறாங்க விட்டானுங்க. சில சமயத்துல கொங்கு நாடையும் இழுத்துட்டானுங்க, அவங்க கொங்கு நாடையும் சேரர்கள் இழுத்துட்டாங்க. அப்பப்போ கொஞ்சம் சிம்டம்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அது சில கோயில்கள் இருக்கு, அது நான் உள்ள எழுதியிருக்கேன். நீங்க கேட்ட கேள்வி அதான் பதில். இந்த சேர சோழ பாண்டியர்கள் இத்தனை பேர் பெருமையா வரலாறு இருக்க, இங்க யாரும் ஆண்டாங்கன்னா பாவம் இவங்க வந்து நேடு நம்மளுக்கு அப்படித்தான். ஆனா அதுலயே வந்து காட்டை அழித்து தோட்டமாக்கணுமா இல்லையா? ஆமா ஆமா ஆமா. சரி, இந்த செப்பேடுகள் சோழன் பூர்வப்பட்ட, ஆமா ஆமாங்க, அதை தொட பரமரத்த எங்க பிடிச்சீங்க? துணை ஆசிரியரா இருந்தேன் இல்லைங்களா சாயங்காலம், துணை ஆசிரியரா இருந்தேன்ல, அங்க 5 நிருபர்கள். அந்த கோயில் இருக்கு சொல்றேன், 5 நிருபர்கள் வந்து எனக்கு கொடுத்தாரு முத்தையா. அவங்க செய்திகள் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அது நான் கட்டுரையோடு சேர்ந்து அதையும் பார்ப்பேன். பத்திரிகைகள் வர செய்திகள் செப்படிட்டு தானே. ஆமா, சரவணி ஆனந்தோடல இருந்தாரு, என்ன எங்க இருக்காரு தெரியல. அந்த பையங்களை நல்லா இப்ப நல்லா டெவலப் பையங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க, சார் இந்த மாதிரி நீலகண்டேஸ்வரர் கோயில் இருவூர்ல இருக்குது, சிவம் அவர் இருக்கிறார் பேரு, ஐயா வந்து சில ஆவணங்கள் வச்சிருக்காருன்னு சொன்னாங்க. அவங்க தான் என்னை கூட்டிட்டு போனாங்க அதிகாலை நேரத்துல. நான் காலை நேரத்துல தான் போவேன். போய் ஐயாவை பார்த்து வாங்கினா அவர் செப்பு பட்டயம் வச்சிருந்தார். அது இந்த கோயில்களுக்கு தானம் கொடுத்தது அதெல்லாம் வச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகான ஆய்வுகள் அதுல வந்தது. அதுல என்னன்னு பார்த்தா சோழன் பூர்வ பட்டயம் ஒண்ணு நம்ம கொங்கு நாட்டு கோவைக்குள்ளார் எழுதினார் இல்லைங்களா, அந்த செய்திகள் தான் அதுலயுமே இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு அது அது கொடுக்க மாட்டேன்ட்டாரு. அவங்க குடும்பத்துக்கு பாரம்பரியமா கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது பெரும்பாலும் பிராமணர்களுக்கு தானம் எல்லாம் கொடுப்பாங்க. அவங்க 1865 தான் டாக்குமெண்ட் ஆபீஸ் இருந்துச்சு, பத்திரப்பதிவுத்துறை. அதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த பட்டயத்துல இந்த பூமி வச்சுப்பா, இல்லைன்னா அரசாங்க அதிகாரிகளா இருப்பான், கோயில் குருக்களா இருப்பான், பல வகையான சமூகத்துக்கு கொஞ்சம் பங்களிப்பு செய்யறவங்களுக்கு எல்லாம் மன்னர்கள் வந்து அப்படியே இனாமா கொடுத்துறது இந்த பட்டயங்கள் மூலம் தான் கொடுத்தாங்க. அது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. வெள்ளக்காரன் வந்தது 1865 தொடங்கி. இப்ப நீங்க மூலப்பத்திரம் தேடிட்டு போனீங்கன்னா இந்த வீட்டுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா 1867 ரூபாய் நின்று. அது மாதிரி அதுக்கு பிறகு அப்ப பட்டயம்லாம் அவங்க கொடுத்தாங்க. ஐயா நல்லபடியா சில கருத்துக்கள் சொன்னாரு. அவங்களோட போனேன். அது காலை நேரத்துல இந்த மாதிரி எல்லாம் போனா சில கிடைக்கும். வெள்ளமடக்காரர் என்ன கொடுத்தாரு? வெள்ளமடக்காரனா பிஏ கவுண்டர்னு ஒருத்தர் இருக்காருங்க. அவர் அந்த ஊர்லயே ஒருத்தர் தான் பிஏ படிச்சது. ஓ, அவர் பிஏ கவுண்டர் இல்ல இல்ல. ஓ அப்படியா? ஓ, இங்க பிகாம் என்னமோ நம்ம சொல்லுவாங்க அது மாதிரி. பிஏ கவுண்டர் அந்த ஒரே ஆள் தான் பிஏ படிச்சதுங்க. அவரு லீனா இருப்பாரு, அந்த மாதிரி தான். நல்ல பழைய இதெல்லாம் சொல்லுவாரு, பழைய தகவல் சொல்லுவாருங்க. வெள்ளமடையனாவே உங்களுக்கு குழிவான பகுதி, நம்ம இந்த பகுதியிலே வச்சு குழிவான பகுதி கரிசல் பண்ணுங்க. அந்த பகுதி, அதாவது இந்த இடிகரை இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் இந்த பக்கம் இடியறைக்கு அந்த பக்கம் வாழை வச்சா வராது, இறங்காட்டு சேத்துக்குள்ள காலை வச்சா வராது. ஒரு துர்காராம பாடிட்டு ஒருத்தர் அந்த கதையெல்லாம் இவர் தான் சொல்லுவாரு. யாரு? பிஏ கவுண்டர். எனக்கு மருதாசலம்னு ஒரு நண்பர், அவர் வந்து வருவாய்த்துறையில கிராம உதவியாளர். என்ன நண்பர்கள் எல்லாம் ரொம்ப மக்கள் தொடர்பு உள்ளவங்க, சாதாரண உதவியாளர்கள், இந்த செல்வங்கள் எல்லாம் நமக்கு கிடைச்சது. மருதாசலம் அறிவுப்படுத்தி பிஏ கவுண்டர் கிட்ட அவங்க வீட்டுல உட்காந்து நியாயம் பேசுறது, அப்படியே இதெல்லாம் செய்தி சொல்லுவாரு. சில நூல்கள் எல்லாம் வாங்கி கொடுத்தாருங்க. வாங்கி கொடுத்தாரு, நான் படிச்சு திருப்பி கொடுத்துட்டேன். அப்படித்தான் நம்மளுக்கு அறிவு. குப்புசாமி நாயுடு அது வாழ்க்கை வரலாறு, செங்காடு லைப்ரரி, நீங்க எல்லாருமே வர்றாங்க. நீங்க கேக்குறது அவங்களுக்கு நான் நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கேன். அது இப்படி தீருது பாருங்க. அதுதான் அவங்க இல்லைன்னா நம்ம எழுதிருக்க முடியாது இல்லையா? எப்படின்னா செங்காட்டுல அது ஒரு செய்தி பாருங்க, அது ஒரு வரலாறா இருக்கணும். அது என்னன்னா, கோயம்புத்தூர்காரரு முதலே சினிமா டைரக்ட் பண்ணது அந்த சீனிவாசனோட அப்பா தான். ஓ, எஸ்டி தண்டபாணின்னு பேரு. எஸ்டி இல்ல, சாரி, தண்டபாணி பேரு. எஸ்டி தான். ஆமா, சிட்டி தான் அந்த அரசியல் தலைவர். இவர் எஸ்டி தண்டபாணி தான். அவர் எழுதின திரைப்படம் டைரக்ட் பண்ணது முதல் முறை இந்த நினைப்பதை நிறைவேறும் ஒரு படம். அது அருள் தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு. இந்த சண்டே மார்க்கெட் அருள் தியேட்டர் இருந்தது.
28 நாள் ஓடிச்சு அந்த படம். அவரு செங்காட்டில் குடியிருந்தார். அவர் பையன் எனக்கு நண்பர். அவர் வேற வேற தொடர்புகள் வச்சிருக்காரு. இதுல ஆர்வம் உள்ளவர். அவர் அரிதான் ஒரு நூல் கொடுத்தாருங்க. பாலகிருஷ்ணன் நாயுடுன்னு எழுதுறாரு, அவர் எழுதியிருக்காரு. அவங்க குப்புசாமி நாயுடு வரலாறு எழுதியிருக்காரு. அந்த நூல் கொடுத்தாருங்க. அதுல சில இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி, நல்ல விஷயம் நான் படிச்சேன். ஒரு நண்பர் தேடி தேடி போட்டு படிச்சுட்டு இருக்கிறேன். எழுதிட்டு இருக்கும்போது நண்பரை உரிமையா தான் நான் சொல்றேன். என்ன பாபு கையில நான் ஒரு கவிஞன் பேர் எடுத்துட்டேன், உங்களுக்கு தெரியும். நாம வேற அந்த மாதிரி நூல்கள் எல்லாம் வாசிப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. குப்புசாமி நாயுடு வாழ்க்கை வரலாறுல என்ன இருக்கு போகுது அப்படின்ட்டு என்ன கையில குப்புசாமி நாயுடு வாழ்க்கை வரலாறுல வச்சுட்டு, நீங்க வாங்க வேற இது மாதிரி எத்தனையோ இருக்கு, நான் எடுத்து கொடுக்க எல்லாம் இதுல எடுத்துட்டு போங்க அப்படின்னாரு. இது மாதிரி அவர்கிட்ட இருக்காது. அவர்கிட்ட இருக்கா அவரு வேற மாதிரியான கண்டெம்பரரி சமகாலம் சரி அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதே நண்பரு, பாபு என்ன பாபு நான் என்னமோ நினைச்சேன், இந்த விஷயம் எல்லாம் அங்கதான் பிடிச்ச வருது. ஆமா, குப்புசாமி நாயுடு வாழ்க்கை வரலாறு படிச்சாக்கா ஒவ்வொரு பாயிண்டா இந்த கோவை வரலாறு அப்படியே கோவை வரலாறு எப்படி வருது, அவங்களோட வரலாறு வருது. இப்ப கார்னேஷன் தர்பார்னு ஒரு தலைப்பு நான் எழுதியிருக்கேன். அது குப்புசாமி நாயுடு வாழ்க்கை வரலாறு தான் அப்படியே அக்யூரஸியா கிடைச்சு. அந்த பொண்ணுகள்ல அரைக்க கொட்டப்பாவோட போட்டு விளக்காரிச்சிகள்ல கால் மேல கால் போட்டு உட்காந்து மேடையில அந்த கலெக்டர் நம்ம இந்தியர்கள் அது ஒரு அவர் ஒரு வக்கீல் ஒரு பன்னின்னு சொல்ற நாய்ங்கிறாங்க இருந்தார். அவன் மானமே வெக்கமே இல்லாம ராமராஜ்யத்தை நடத்துறாரு. 5ஆம் ஜார்ஜ் 1905 பதவியேற்றவங்களுக்கு 5-12 பதவியேற்றவங்களுக்கு கார்னேஷன் தர்பார் இந்தியா முழுக்க வந்திருந்தது. கோயம்புத்தூர்ல பதவியேற்பு விக்டோரியா மகாராணி பொறுப்பேற்றதன் அடையாளம் அந்தந்த ஏரியாவுல. அவங்க பொறுப்பேற்றனுடைய அந்த மன்னரை வரவேற்கிற மாதிரி அங்க பண்ணுங்கன்னு அவங்க பண்றாங்க. இங்க டீ எஸ்டேட்டுக்காரங்க, தொழிலதிபர் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சிருக்காங்க. முன்வரிசையில மேடையில் உட்கார்ந்தவங்களும் பெரிய பெரிய தொழிலதிபர். குப்புசாமி நாயுடு முன்னாடி தான் உட்காந்துருக்கிறாரு. இவங்கெல்லாம் சின்ன சின்ன குடியில மது வகையில இது இவருக்கு அந்த பழக்கமே இல்லை இல்லைங்க. இது என்னடா இது இப்படி எல்லாம் பண்றாங்க, இது ராமராஜ்யமாக நடத்துற உங்களை நாம தொடர்ந்து எங்களை நீங்க ஆளணுங்கிற மாதிரி இந்த வக்கீல் கேட்டுட்டு உட்கார்றான். இது மானங்கட்ட வயலா இருக்கிறானே சொல்லிட்டு அவருக்கு ஒரு ரோஷம் வந்துச்சு. விடுதலை இயக்கமா இருந்தது அப்போது, காங்கிரஸ் அரசியல் கட்சியாக இல்லை. அதை பாராட்டும்படியான விஷயம். விடுதலை இயக்கம் போய் சேர்ந்து அரிசி மண்டி இருக்குது, கர்நாடிக் தியேட்டர் இருக்கு, அதுக்காக என்ற இது அதுல கட்சி ஆபீஸ் போட்டுக்குங்கடா, நம்ம போராட்டத்தை நடத்தலாம்னு சொல்லி தைரியமா குப்புசாமி நாயுடு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவராக முதல்ல வந்தாரு. அது குப்புசாமி நாயுடு வாழ்க்கை வரலாறுல இன்னும் நல்ல விஷயங்கள் எல்லாம். கம்பர் கழகம், கோவை கம்பர் கழகம் ஆரம்பிச்சதே அவர் தானே. ஆமா, அவர் தான். அப்பவே ஏதோ அவங்க ஊர்ல அந்த கதையடி கும்மி பாட்டல்ல ஒரு பெரியவர் வருவார், கம்பராமாயண பாடல்கள் எல்லாம் பாடிட்டு அதை கேட்டுதான் சரி இது கம்பர் கழகம் ஆரம்பிச்சல. லட்சுமி தொடங்கினாரு. அவர் பேர்ல குப்புசாமி நாயுடு மருத்துவமனை இருக்குது. 55,000 வயசுல இறந்து போயிட்டாரு. அவர் ரொம்ப சரியான பழக்க வாழ்க்கை நெறிமுறைகள் ஒழுங்கா வச்சு காங்கிரஸ்க்கு இருக்கு விடுதலை இயக்கத்துக்கு ரொம்ப பாடுபட்டு இருக்காரு. அவர் வாழ்க்கையில வேற செய்திகள் நமக்கு கிடைக்குது. நீங்க ஒரு 250 பக்கம் புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா தான் ஒரு 4 பக்கத்து 4 இன்ட்ரெஸ்டிங்கான இருக்கும் கருத்துக்கள் இருக்கும். நீங்க அதுக்காக 250 படிச்சிடும். நீங்க எங்கேயாவது நல்ல விஷயம் கிடைக்கும், வரலாற்றுக்கான விஷயம் கிடைக்கும். அந்த மாதிரி படிச்ச லைப்ரரி கல்யாணி அம்மா ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெருநாயகம்பாளையத்தில் நம்ம உள்ளூர் இருக்கிறோம், லைப்ரரி இருக்குது. அது நான் லைப்ரரி கட்டிக்கிட்டு போவேன். இது எழுதிட்டு இருக்கும்போது அந்த அம்மா புக்ஸ் எல்லாம் எனக்கு தேவையான புக்கெல்லாம் பொறுமையா அந்த வேலையை விட்டு போட்டு தொலாவி கேட்ட புக்கு கொடுப்பாங்க. ஏகப்பட்ட புத்தகங்கள் படிக்க வேண்டியதா போச்சுங்க. ஒரு 5 வரிக்கு 10 வரிக்காக நல்லா அவங்களுக்கு எனக்கு ரொம்ப அழகா அந்த புத்தகம் வந்திருக்குது. ரொம்ப ஆவணமான புத்தகம். பல்வேறு தங்க முருகேசன் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க, அவர் தான் இல்லையா சினிமா கோவையில் வளர்ந்த சினிமா. உங்க நாட்டுல தான் கோயம்புத்தூர்ல தான் சினிமா வளர்ந்தது. அதேதான். அது இப்ப இன்னைக்கு அது பெரிய அளவுல ஒரு தியரியா போயிடுச்சு. அது மாடர்ன் இது இந்த சென்ட்ரல் ஸ்டுடியோ, பச்சிரா ஸ்டுடியோ, அதுல இருந்து திராவிட இயக்கங்கள் வளர ஆரம்பிச்சது. எல்லாமே நம்மளுக்கு சினிமா உலகம் பத்தின விஷயங்களை கட்டுரை எழுதுறதுக்கு அவர் தான் பயன்பட்டார். அவர் எழுதி கூடவே இருந்து எனக்கு முடியாது. ரொம்ப நன்றி. பல்வேறு விஷயங்கள் இது நாம பேசுவோம் தொடர்ந்து ஒவ்வொரு எபிசோடா ஒவ்வொரு எபிசோடா நம்ம பண்ணுவோம். பல்வேறு 50 டாபிக் இருக்குதுங்க. பண்ணலாம் 50. ஏன்னா இது
எல்லாருக்கும் தெரியணும். தெரியணும், எல்லாருக்கும். தெரியும். ஆமா, நம்ம ஊருக்காரங்களுக்கு தெரியும். சமூக இதை கேட்கிற தொலைக்காட்சி நீங்க 90,000 பேர் இருக்காங்கன்னு சொன்னீங்க, இவங்களுக்கெல்லாம் தெரியாம இருந்தாலும் தெரியணும். ஆமா, எல்லாமே வரலாறு நம்ம பின்னோக்கி இருக்கிற வரலாறு படிச்சா தான் முன்னோக்கி நம்ம பாய முடியும். ஆமா, வரலாறு தெரியாம ஒரு அடுத்த வழி கிடைக்காது. ஆமா, நாம அடுத்தது எப்படி நம்ம ரெடி ஆகுறதுன்னு தெரியாது. அது வரலாறு என்பது எளிய மக்களின் வரலாறு தானே, அது நிச்சயமா நம்மளுக்கு தேவைப்படும். தொடர்ந்து பேசுவோம் நண்பர்களே. மிக இன்றைக்கு இந்த தெரிந்த கோவை தெரியாத கதை, அந்த பல்வேறு எபிசோடுகள் பற்றி இனி தொடர்ந்து வரப்போகுது ஒவ்வொன்றா. முக்கியமாக கோவையினுடைய வரலாறு, அந்த எளிய மனிதர்கள் காட்சிப்படுத்தி இருக்கிற விதம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கவி அன்பன் பாபு அண்ணாவோடு தொடர்ந்து பயணிப்போம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.